Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த பருவமழை படிப்படியாக பல்வேறு பகுதிகளுக்கு விரிவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். கேரளாவின் எந்தெந்த பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது? இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்கள். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பரவலாக இயல்பை விட பல்வேறு பகுதிகளில் குறைவாக பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஜூன் 4ஆம் தேதி முதல் இந்த பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில கேரளாவில் இந்த தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல அறிவிப்பது என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வரும் நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல பரவலாக படிப்படியாக மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நாளை மற்றும் நாளை மறுதினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, தென்காசி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் தென்மேற்கு பருவமழை 1ஆம் தேதிக்கு பதிலாக 4ஆம் தேதி சற்று காலதாமதமாகத்தான் தொடங்கி இருக்கிறது. எனவே வரும் நாட்கள் அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய பட்சத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் முதல் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய பட்சத்துல மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் திறப்பும் என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் மொத்த சாகுபடி நிலங்கள்ல பெரும்பகுதி இந்த தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் இருக்குது. குறிப்பா நெல், பருத்தி, சோளம், கரும்பு மற்றும் பருப்பு வகைகள் உள்ளிட்ட வகைகள் இந்த பருவமழை காலகட்டத்தில் தான் பயிரிடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. எனவே குடிநீருடைய முக்கிய ஆதாரமாகவும் இந்த தென்மேற்கு பருவமழை இந்தியாவை பொறுத்தமட்டில் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திற்கும் இது முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பா காவிரி, பவானி, சிறுவாணி போன்ற ஆறுகள் கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை உற்பத்தியாகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த மழையை பொறுத்துதான் இந்த நீர் என்பது தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் தற்போது இந்த பருவமழை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்க வேண்டிய ஒரு சூழல்ல தற்போது மேட்டூர் அணையில போதிய நீர்வரத்து இல்லாதால இந்த ஆண்டு அந்த பருவமழை என்பது முழுமையாக துவங்காத நிலையில தொடர்ந்து இந்த மேட்டூர் அணை திறப்பு என்பது தள்ளி போயிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த பருவமழை கை கொடுக்குமா என்ற ஒரு கேள்விகளோடு விவசாயிகள் காத்திருக்கிறாங்க. அந்த வகையில கேரளாவில் தொடங்கி இருக்கக்கூடிய பருவமழை படிப்படியாக மற்ற பகுதிகளுக்கும் விரிவடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.